டே 38 ஆப்ஷன் செல்லிங். ஸோ இன்றைக்கி என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் கிட்ட லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னல் வந்து எனக்கே கண்ட்ரோல் ஆகலை. நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகலை. ஸோ ஏன் வந்து பை சைட் போனேன்னு எனக்கே தெரியல. ஸோ பை சைட் போய் லாஸ் பண்ண பிறகு தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் செல்லிங் தான் பண்ணேன். 2 ட்ரேடுமே கிட்டத்தட்ட 900, 1200, 1800 தான் எனக்கு லாஸ் புக் பண்ணேன். நான் அது ரெக்கார்டிங் எதுவும் போடல ஆக்சுவலாக. ஸோ அகெயின் எப்போதும் போல் வந்து நான் 2 ட்ரேட் வந்து பையிங்கில் போவேன். அப்போ ஃபஸ்ட் ட்ரேடே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அகெயின் ஃபஸ்ட்டு ட்ரேடு பையிங்கில் வந்து ஸ்டாப் லாஸு, அகெயின் செகண்ட் ட்ரேட் எடுத்தேன், அகெயின் ஸ்டாப் லாஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3000, 6000 ப்ளஸ்ஸு ஆல்ரெடி ஒரு லாஸு ஒரு 2000. ஸோ 8000 கிட்டத்தட்ட ப்ரோக்கரேஜ் இது 9500 கிட்ட லாஸில் இருந்தேன். அகெயின் நான் வந்து என்ன பண்ணேன்னா, வெயிட் பண்ணி வேறு வழி இல்லாமல் ப்ரெஷரில் என்னோடய லாஸை நான் ரெக்கவர் பண்ணேன். கிட்டத்தட்ட 4800 ருபீஸ்கிட்ட நான் என்னோடய லாஸை நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். ரெக்கவர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரோக்கரேஜே 1100. ஸோ 4000, கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் வந்து நான் லாஸை புக் பண்ணிட்டேன். இதனால் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. எஸ்பெஷலாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.